ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்கும் வணக்கம். பறவைகள் விலங்குகளுக்கே வீடு, அவர்களுக்கென்று சொந்த வீடு இருக்கும் பொழுது மனிதர்களுக்கும் சொந்த வீடு இருக்க வேண்டும் என்று மனிதர்களுக்கு ஆசை இருக்காதா என்ற பட்சத்தில் பெரியவாவை சந்திப்பதற்காக ஒரு பக்தர் மரத்திற்கு வந்து, எனக்கு சொந்த வீடு கட்ட வேண்டும், ஆனால் ஏதாவது ஒரு தடையானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, இது மட்டுமல்லாமல் சொந்த வீடு கட்டுவதில் எனக்கு ராசி இல்லை என்று ஜோசியர் கூறியிருக்கிறார் என்கிறவாறு பெரியவாவை சந்திப்பதற்காக ஒரு பக்தர் வந்திருக்கிறார். அதற்கு பெரியவா கூறிய ஒரு எளிய பரிகார முறையை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது விலங்குகள் பறவைகளுக்கே சொந்த வீடானது இருக்கும் பொழுது மனிதருக்கும் சொந்த வீடு இருக்க வேண்டும் என்று ஆசை இருக்கத்தான் செய்யும். நான் ஒரு எளிய பரிகாரம் ஒன்றை கூறுகிறேன், அதை நீ தொடர்ந்து செய்து வா. உனக்கு கூடிய விரைவிலேயே சொந்த வீடானது அமைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். நமக்கு சொந்த வீடு அமைய வேண்டும் என்றால் செவ்வாய் பகவான் தான், அதாவது அந்த அருளை கொடுக்க வேண்டுமாம். செவ்வாய் பகவான் என்பது முருகப்பெருமானை நாம் செவ்வாய் தினங்களில் வணங்கி வருவதால் நமக்கு அந்த அருளானது கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார். இது மட்டும் அல்லாமல் நாம் தொடர்ந்து 6 வாரங்கள், அந்த 6 செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து சிறுவாபுரியில் உள்ள முருகனை சந்திக்க வேண்டுமாம். அங்கு சென்று முருகனை சந்தித்து நமக்கு வீடு சீக்கிரம் அமைய வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் வேண்டி அர்ச்சனை செய்து வர வேண்டுமாம். இவ்வாறு நாம் 6 வாரங்கள் செய்து வருவதால் நமக்கு வீடு கட்டுவதற்கான யோகம் கூடிய விரைவிலேயே வந்துவிடும் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனால் அந்த சிறுவாபுரியில் இருக்கிற முருகனை சந்திப்பதற்கு நமது வீட்டு சூழ்நிலை இந்த 6 வாதங்களும் அதாவது ஒத்து போகாது. இவ்வாறான உங்களால் 6 வாரங்களும் தொடர்ந்து செல்ல முடியாது. வீட்டில் ஏதாவது வேலை இருந்து கொண்டே இருக்கும். எனவே இந்த செல்ல முடியாமல் இருப்பவர்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள். அந்த கோவிலானது உங்களுக்கு அருகில் இருந்தால் நீங்கள் அங்கு 6 வாரங்கள் சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள். உங்களுக்கு கூடிய விரைவில் அதற்கான பலனானது கிடைக்கும். அந்த கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்களது வீட்டிலேயே செவ்வாய்க்கிழமை அன்று, இந்த 6 செவ்வாய்க்கிழமைகள் அன்று இந்த எளிய பரிகார முறையை செய்து வாருங்கள். இதனால் உங்களுக்கும் வீடு கட்டுவதற்கான யோகமானது கூடிய விரைவில் வரும் என்று பெரியவா கூறியிருக்கிறார். அந்த பரிகாரத்தை பற்றி காண்போம். நீங்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை 6 வாரங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று செய்து வர வேண்டும். அதாவது செவ்வாழையில் 6 மண் அகல் விளக்குகளை எடுத்துக்கொண்டு அதில் திரியை போட்டு அதன் பின்பாக நெய்யை ஊற்றி அதற்கு மேல் விளக்கை பொருத்தி வைக்க வேண்டும். அடுத்து முருகப்பெருமானின் சிலை உருவ போட்டோ ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது அதில் செவ்வரளி பூக்களால் முருகப்பெருமானை நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதற்கு பிறகாக எலுமிச்சம்பழத்தை நெய் வைத்தியமாக முருகப்பெருமானுக்கு நீங்கள் சாற்ற வேண்டும். இவ்வாறு நீங்கள் 6 வாரங்கள் செய்து நீங்கள் முழு பிரார்த்தனையுடன் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு வீடு கட்டுவதற்கான யோகமும் உங்களை கூடிய விரைவில் சேர்ந்து வரும் என கூறியிருக்கிறார். நீங்கள் முருகப்பெருமானுக்கு படைத்து வணங்கிய அந்த வைநைத்தியங்கள் அனைத்தையும் ஏழை குடும்பங்களுக்கு அதை கொடுத்து 6 வாரங்களும் கொடுத்து வர வேண்டும். இதற்கு அப்புறமாக நீங்கள் அந்த 6 செவ்வாய்க்கிழமைகள் இவ்வாறு பரிகாரத்தை செய்து வருவீர்கள் அல்லவா. முருகப்பெருமானுக்கு அந்த செவ்வாய் பகவானுக்கு மிகவும் பிடித்த துவரம் பருப்பை வாரம் ஒரு முறையாவது 1 கிலோ வரையாவது வாங்கி கொள்ளுங்கள். இவ்வாறு வாங்கி உங்களால் முடிந்தால் வாங்கி இந்த வழிபாட்டை செய்வார்கள். இந்த துவரம் பருப்பை நீங்கள் வாங்கி செய்து வருவதால் இது மிகவும் நல்லது. ஏனென்றால் முருகனுக்கு பிடித்த பொருள். எனவே செவ்வாய் பகவான் இறங்கி வருவார் நீங்கள் இவ்வாறு வாரம் இந்த பிரார்த்தனையை செய்து வருவதால். நீங்கள் அந்த துவரம் பருப்பை 6 ஏழை குடும்பங்களுக்கு கொடுத்து வர வேண்டும். 6 வாரங்களும் அதை சரிபாதியாக பிரித்து 6 ஏழை குடும்பங்களுக்கு கொடுத்து வாருங்கள். இந்த பிரார்த்தனையை செய்வதால் வீடானது கட்டாயமாக அமைந்து விடுமா என்று நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக வீடானது உங்களுக்கும் அமையும். அதாவது சிலருக்கு இந்த பிரார்த்தனையை முழு மனதுடன் செய்பவர்களுக்கு 6 வாரங்களிலேயே வீடு அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் எந்த மனதுடன் செய்கிறீர்களோ அதற்கேற்றவாறு இந்த பிரார்த்தனையானது உங்களுக்கு வெற்றி பெறும். சிலருக்கு 6 வாரங்கள் கழித்தும் வெற்றி பெறலாம். சிலருக்கு 6 மாதங்கள் கழித்தும் இந்த வீடானது அமையலாம். சிலருக்கு 6 வருடங்கள் கழித்தும் வீடு கட்டுவதற்கான யோகம் அமையலாம். நீங்கள் முழு மனதுடன் இந்த பிரார்த்தனையை செய்வதன் மூலமே மட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனதை முழு மனதுடன் வைத்து இந்த பிரார்த்தனையை செய்கிறீர்களோ அதற்கேற்றவாறு தான் இந்த பலனானது இருக்கும். உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய செய்திகள் மற்றும் அவரை பற்றிய மகிமைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்.